ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் காயு கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் ஈரல் வறுவல் எப்படி செய்யலான்னு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஆள் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வருங்க. நான் இன்றைக்கி 1/4 கிலோ ஈரல் வச்சு தாங்க உங்களுக்கு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன். ஈரல் வறுவல் எப்படி செய்கிறதுன்றது ரொம்ப எளிமையான முறையில் என்னோட ஸ்டைலில் செஞ்சு காட்ட போகிறேங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஈரல் வறுவல் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க ஈரலை முதல்ல மசாலா பொருள் கலந்து ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் உங்களோட காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கங்க. 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேங்க. 1 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கிறேங்க. உங்ககிட்ட சீரகத்தூள் இருந்தால் சேர்த்துக்கங்க. அப்படி இல்லாட்டி சீரகத்தை நல்லா வறுத்து பொடி பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கங்க. 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேங்க. நான் எங்கெல்லாம் காரம் போடுறேனோ அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்க்குறேங்க. நீங்கள் சிக்கன் மசாலா தான் சேர்க்கணும்னு இல்லை, சிக்கன் மசாலா சேர்க்கலாம், மட்டன் மசாலா சேர்க்கலாம், கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாங்க. 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேங்க. இப்போ மசாலா பொருள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. ஈரல் கூட நீங்கள் மட்டனோட ஈரலை கூட இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம போட்டிருக்க மசாலா ஈரல் கூட நல்லா ஊறட்டுங்க. ஒரு 10 நிமிஷம் இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஈரல் கிரேவி செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். 10 நிமிஷமாக ஈரல் கூட மசாலா நல்லா ஊறிட்டு இருக்குங்க. இதை எடுத்து இப்போ ஒரு ஓரமாக வச்சிடலாம். கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. இப்போ கிரேவி செய்யறதுக்காக அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுட்டேங்க. கடாய் நல்லா ஹீட் ஆனதும் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடாயிருச்சுங்க. 3 பட்டை எடுத்து வச்சுருக்கேன், 2 கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன், இது கூட சேர்த்துக்கிறேங்க. இப்போ ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க, அதையும் எண்ணெயில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம போட்டிருக்க வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கலாங்க. அடுப்பை நல்லா ஃபுல்லாகவே வச்சு வதக்கலாங்க, சீக்கிரமாக வதங்கிடும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்குங்க. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாங்க, அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். ஒரு தக்காளி நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க, அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கி வரணுங்க. ஒரு 2 நிமிஷம் தக்காளி நல்லா வதக்கிக்கலாம். அடுப்போட அனலை நல்லா மீடியமாகவே வச்சுட்டு நல்லா வதக்கலாங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்க. தோலில் எந்த அளவுக்கு நல்லா சுருங்கி வந்துருக்குன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு தக்காளி வதங்கினா போதும். இப்போ நம்ம ஊற வச்சுருந்த ஈரலை இது கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா பரட்டி விட்டுறலாங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா எண்ணெயிலேயே வதங்கட்டுங்க இந்த ஈரல். ரெண்டு நிமிஷமாக நல்ல ஈரலை எண்ணெயிலேயே பரட்டியாச்சுங்க. இப்போ நம்ம ஈரலை மேரினேட் பண்ணி வச்சுருந்த பாத்திரத்தை கொஞ்சமாக கழுவி தண்ணி ஊற்றிருக்கேங்க, அதை இப்போ சேர்த்துக்கலாங்க. நல்லா கிளறி விட்டுறலாங்க. இதை இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம போட்டிருந்த உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. இப்போ அடுப்பை ஃபுல்லாகவே ஸ்லோ பண்ணிடணும். ஒரு மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாங்க. அப்பப்போ எடுத்து கிளறி கொடுத்துக்கலாங்க. மூடி போட்டு 10 நிமிஷம் ஆச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் இடையில எடுத்து கிளறி கொடுத்துட்டு தான் இருந்தேன். வாவ், சூப்பராக இருக்குது பாருங்கள். வாசனை அப்படியே கம கமன்னு தூக்குதுங்க. ஒரு தடவை எடுத்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம்.
பார்க்கும் போதே டெம்டிங்காக இருக்குங்க. சாப்பிட்ணுன்னு நாக்கில் எச்சி ஊறுதுங்க, அந்தளவுக்கு இருக்குது. மசாலாவும் நல்லா வெந்துருச்சுங்க. ஈரலும் நல்லா வெந்து வந்திருக்கு. நம்ம ஊற்றிருக்க எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக ஈரல் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் வேணும்னா இதோட நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இல்லை இன்னும் ட்ரையாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக வச்சுருங்க. மசாலா இன்னும் நல்லா ட்ரை ஆயிருங்க. இது நீங்கள் சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, சாப்பாடு கூட வச்சு சாப்பிட்லாங்க. செம்மையாக இருக்குங்க. கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலை தூவிக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பராக ஈரல் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேங்க. இப்போ நான் செஞ்ச அளவுகளோட உங்கள் வீட்டில் நீங்களும் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இதே மாதிரியே ஈரல் கிரேவி ரெடி ஆயிருங்க உங்கள் வீட்லேயும். நான் செஞ்சு காட்டின ஈரல் கிரேவி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க ப்ளீஸ். நம்ம சேனலில் யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஆள் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வருங்க. நாளைக்கு ஒரு புது ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.